ஆண்டாளி ஆண்டாளம்மா தான். அவ பைத்தியக்காரி அனிதா. அவ பேச்சு நீ நம்பாத. அவ காசு கொடுத்தா எதை வேணாலும் சொல்லுவா. ஆமாமா, எல்லாம் நீ பழக்கின பழக்கம் தானே. இப்ப புத்தி வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இன்னும் பச்சையா சொல்லுனா உன் தோல் உரிக்க பாவ மன்னிப்பு கேட்டாங்க. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நான் பல தடவை வருத்தப்பட்டிருக்கேன். என் பெரிய அண்ணனையும் திட்டிருக்கேன். ஆனா உனக்கு இப்ப இருக்கிற வாழ்க்கையே ஜாஸ்தி. எல்லாம் எங்க அப்பா கொடுக்கிற இடம். எங்க அப்பாவும் சின்னனும் நீ நடிக்கிற நடிப்பை நம்புறாங்க. நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். ஏய், என்ன அனிதா, சின்ன பொண்ணாச்சு போனா போதுன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு ஓவரா பேசிட்டு போற. ஏய், என்ன பண்ணுவ? அதான் எல்லாத்தையுமே பண்ணிட்டியே. என் வாழ்க்கையை சூதாட்டமாக்கி என்னையும் என் புருஷனையும் பிரிக்கிறதுக்கு படாத பாடுபட்டிருக்க. எனக்கும் என் மாமனார் மாமியாருக்கும் சண்டை மூட்டி விட்டுருக்க. நல்லவ மாதிரி நடிச்சு நாசம் பண்ணிருக்க. உன்னை பத்தி என் புருஷன் அப்பவே சொன்னாரு. ஆனா நான் தான் நம்பல. ஏன் நிறுத்து, உன் புருஷன் பெரிய யோகினா? ஹலோ, அவரை பத்தி பேசுற யோகிதா உனக்கு இல்ல. இனிமே உன் வேலையில என்கிட்ட நடக்காது. கூடிய சீக்கிரமே எங்க அப்பாவுக்கும் சின்னனுக்கும் உன்னை பத்தி புரிய வைக்கிறேன். கட்டு சாப்பிடணும். அப்புறம் அம்மா கோவம் வரும். வள்ளி யாருன்னு பாரு. இதோ பாக்குறமா. யாருங்க வேணும்? வீட்ல யார் இருக்காங்க? எல்லாரும் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க. சரி, கொஞ்சம் இருங்க. போதுமா உனக்கு? ஓ அம்மா, யாரோ வந்திருக்காங்கம்மா. அந்த வரேன். வா பாக்கலாம், யாருன்னு பாக்கலாம். வா. அது நீங்களா? என்னங்க என்னங்க அது? கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்க. வாங்க ரோஹிணி. ஐயோ வாங்க, சொல்றேன் வாங்க. எதுக்குன்னு கேக்குறேன்ல. வாங்க ரோஹிணி. அது பதட்டம் எனக்கு புரியுது. ஆனா வீட்டுக்கு வந்த விருந்தாளியே உள்ள வாங்கன்னு சொல்ல மாட்டியா? ஐயோ மறந்துட்டேன், மன்னிச்சுக்கங்க. உங்களை பார்த்த உடனே என்ன பேசுறதுன்னே தெரியல. வாங்கத்த, உள்ள வாங்க. வாங்கத்த. பாட்டி பாரு. அத்த உட்காருங்க. இல்ல இல்ல இல்ல, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. என்னம்மா உட்கார சொல்ற, நிக்க சொல்ற? முதல்ல என்னையும் என் பிள்ளையையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா 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 வா. நீ நல்லா படிச்சு பெரியவனாகி பெரிய கலெக்டரா வரணும். அம்மா கிட்ட போணுமா? வா 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 வா. பாத்திடா, நீ தீர்க்க சுமங்கலியா நல்லா இருக்கணுமா? அம்மா அம்மா, நீங்களா இது? நான் தான்ப்பா. எனக்கு இது போதும்மா. நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததே போதும், வேற எதுவுமே வேண்டாமா? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க யாருன்னு தெரியாம. பரவாயில்லம்மா, யார் எப்படிப்பட்டவங்கன்னு இப்பதானே தெரிஞ்சுக்கிட்டேன். வரேம்மா. அத்த, இப்படி நான் உங்களை கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடலாமா. மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல அத்தைன்னு கூப்பிடுறவளை விட நீ எவ்வளவோ மேல். அத்த, என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாமா. சாந்தி எல்லா விவரத்தையும் சொன்ன. அந்த அபிராமியால நீ வேலையை விட வேண்டியது அடிச்சாமே, அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. கவலைப்படாதம்மா, அவ நல்ல காரியமே பண்ண மாட்டா. உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே போதும் அத்த. உங்க காலடி எங்க வீட்டுல படுறதுக்கு நான் என் உயிரை வேணாலும் கொடுப்பேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நீ வாழணும். என் மகன் வாழ நீ வாழணும். என் பேரன் வாழ நீ வாழ்ந்தே ஆகணும். அத்த, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வேலை போனதுக்காக மட்டும் அனுதாபம் காட்ட வந்தீங்களா? இல்ல என்னையும் உங்க மகனையும் முழுசாவே மன்னிச்சிட்டீங்களா? என் பேரன் பிறந்தப்பவே பாதி மன்னிச்சிட்டேன்.
இப்போ முழுசாவே மன்னிச்சிட்டேன். இவ்ளோ நாளா எவ்வளவு முட்டாள்தனமா என் அண்ணிய நல்லவன் நம்பி இருந்த. அப்பப்பா என்ன பண்ணிருக்கா? ஏங்க ஏன் இதெல்லாம் என்கிட்ட கிளியரா சொல்லல? அனிதா, ஆண்டாள் அம்மா சொன்னது மட்டும் இல்ல, இன்னொன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும். ஆனா நீ அபிராமி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் என்னால எதுவுமே சொல்ல முடியல. என்கிட்ட நேரடியா சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்ல, உங்களை கண்டுபடி திட்டுறாங்க. அது தாங்க என்னால தாங்க முடியல. என்னை விட அனிதா, நான் ஆம்பளை. ஆனா சாந்திகாவை என்ன பாடுபடுத்திருக்கா? நான் அவங்கள வீட்டு விட்டு விரட்டினதை பத்தி பேசல. ஆனா கோர்ட்ல சாந்திகாவை அவங்க வாயாலே தான் கார்த்திகோட வாழ மாட்டாங்கன்னு சொல்ல வச்சுட்டால. அது எப்படிங்க முடியும்? நம்ம பேசிட்டு இருக்கிறது அபிராமி பத்திமா. அவளால முடியும். உலகத்துல எந்த அயோகனுக்கும் தெரியாத பிளாக்மெயிலிங்லாம் அவளுக்கு தெரியும். சாந்திகா கோர்ட்ல அப்படி சொல்லலன்னா, முதல் பொண்டாட்டி இருக்கும் போதே ரெண்டாவது ஒருத்திக்கு தாலி கட்டியிருக்கான் தான் புருஷன் மதன் மாமா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு மிரட்டி இருக்கான். அடி பாவி. தன்னால ரோஹினியோட வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு சாந்திகா கோர்ட்ல அப்படி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே சாந்திகா செஞ்சது மிகப்பெரிய தியாகம் தான். அட பாவமே, சாந்தி நீ எந்த தப்பும் பண்ணாம இவ்ளோ பெரிய தண்டனை அனுபவிக்கிறாங்க. அட கடவுளே, அவ பேச்சு கேட்டு உங்களை மாமாவ அத்தைய எவ்வளவு கேவலமா பேசியிருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல விடுமா. ஏங்க, ஒரு பொண்ணை பிறந்துட்டு இப்படி பேய் ஆட்டம் ஆடுறாளே, அவளுக்கு முடிவே கிடையாதா? அவளுக்கு நெஞ்சில பயமே இருக்காதா? அவளுக்கு சரியான பாடம் புகட்டணும். அனிதா, அவளை வீட்டு விட்டே துரத்தணும். அவ எப்படி புத்திசாலித்தனமா காயை நவுத்துறாளோ அதே மாதிரி நம்மளும் புத்திசாலித்தனமா இருக்கணும். நீ தயவு செய்து டைரக்டா அவகிட்ட எதுவுமே பேசுறாது. சரியான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். புரியுதா? ஏங்க, ஆண்டாள் அம்மாவை கூட்டிட்டு போய் அப்பா கிட்ட சொல்ல வைங்க. வேண்டாம் அனிதா, ஏற்கனவே ஒரு வாட்டி மூர்த்தியை கூட்டிட்டு போய் நான் பட்டது போதும். ஏன் நீயே கூட தான் என்ன திட்டேன். மறுபடியும் அதே தப்ப செய்ய வேண்டாம். அந்த டைரி மட்டும் கிடைச்சா போதும். எப்படியும் அந்த பேய வீட்டை விட்டு விரட்டணும். அவ்வளவுதான் எனக்கு வேணும். கண்டிப்பா அது நடக்கும். Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. Telling lies, no, Papa. Open your mouth, ha, ha, ha. Twinkle, twinkle, little star, how I wonder what you are up. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Correcta? Correct da. Who is your intimate friend? Friend na தெரியும். Intimate friend na? பாட்டி, இங்க வா. என்னம்மா? இங்க வா. ஏன் என்னடா? இன்டிமேட் ஃப்ரெண்ட்னா என்ன பாட்டி? எனக்கு என்ன தெரியும்? அம்மா, அம்மா வேலையா இருக்கேம்மா. இப்படியே எல்லாரும் சொன்னா நான் ஹோம்வொர்க் எப்படி பண்றது? பாப்பா, என்ன? இன்டிமேட் ஃப்ரெண்ட் என்ன நான் அர்த்தம் சொல்லட்டா? உனக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. சொல்லி பார்க்கலாம். இன்டிமேட் ஃப்ரெண்ட்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட், நெருங்கிய நண்பன், பிரியமான நண்பன், பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரியா? உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் என்ன? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் ஹரிணி. நான் அவளோட பேரை எழுதட்டுமா? ஓ, எழுதலாமே. தேங்க்ஸ். டோன்ட் மென்ஷன் இட் ப்ளீஸ். நிறைய படிச்சிருக்க போல இருக்கே. அவர் எம்ஏ படிச்சிருக்காரு. ஆமா,
நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? தலைவிதி. நான் படிச்ச படிப்பு என் மாதிரி அனாதையா போயிடுச்சு. இந்து, ஐ ஆம் யுவர் இன்டிமேட் ஃப்ரெண்ட். ஓகே ஓகே ஓகே, பாய் பாய். பை. இந்துவுக்கு அவர்கிட்ட இந்த பயம் போயிடுச்சு. ஹலோ. கார்த்திக், சொல்லுங்க நீ. ஒண்ணும் இல்லப்பா, மாமா கார் கேட்டாருன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். என்ன கொஞ்சம் வீட்ல டிராப் பண்ண முடியுமா? என்ன நீ கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு ஆர்டர் போடுங்க. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேன். நான் வேணா உனக்காக லிஃப்ட் கிட்ட வெயிட் பண்றேனே. சரி, நீ வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகேப்பா. என்ன ஜிஎம் சார், இது வரைக்கும் எந்த கணக்கு பார்த்தாலும் எதுவுமே ப்ராப்பரா இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியல. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு எந்த கணக்கு பார்த்தாலும் தப்பா தான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? சாரி சார், இன்னும் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். இருக்க போறதே கொஞ்ச நாள் தான், அதுல இந்த ஆட்ட ஆடுறா. நோ சாரி ஜிஎம், உடனே கணக்க பாருங்க. ஓகே சார். போலாமா? இவ்ளோ பிரில்லியண்டா ஹேண்டில் பண்ற. தேங்க்ஸ் நீ. அடே, நான் சாவியை மேல வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேப்பா. கும்பிடணுங்க மேமோ. என்னங்க மேம, ஒரு கும்பிடு போட்ட பதிலுக்கு ஒரு கும்பிடு போட்ட என்ன தேஞ்சா போயிருவீங்க? என்னங்க இப்படி பழகாத மாதிரி மூஞ்சி மூஞ்சி திருப்பிக்கிறீங்க? என் மூஞ்சி மறந்தா போச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் மறக்கல. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? என்னங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போனான்னு வந்தா இப்படி பழகாத நாய் பன்னாடி மேல விழுகிற மாதிரி வள்ளு வள்ளுங்கிறீங்க. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, கிளம்பு. என்னங்க இப்படி விரட்டுறீங்க? அத சொல்றல, என் கூతురు இப்ப வந்துருவான். வரட்டுங்க மேம். உங்களை மாதிரி விஐபி பாக்குறதுக்கு 1000 பேர் வருவாங்க போவாங்க. ஆனா நீ என்ன பார்க்க வேணாம். நீ கிளம்பு, நான் அப்புறம் பேசுறேன். என்னங்க இப்படி உட்கார சொன்னா புரியாதா? கிளம்புங்கறல. அண்ணே, ஐம் சாரி நீ. என்ன வெயில்,
முதல்ல ஏசி போடு. வாங்க வாங்க. நீங்க சொன்ன மாதிரியே கந்துவட்டிக்காரனோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஃபாலோ பண்ணேன் சார். அப்பதான் இந்த போட்டோஸ் எடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. குட், யூ ஹவ் டன் a fantastic job. பட் என்ன சார் யோசிக்கிறீங்க? பிரபல தொழிலதிபர் ஆர்கேவோட மருமக ஒரு கந்துவட்டிக்காரனோட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னா? எஸ், நானும் யோசிச்சேன் சார். ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு துப்போ ஆதாரமோ கிடைச்சா விடக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் இந்த போட்டோஸ் எடுத்தேன். ஆனா அந்த அம்மாவோட முகத்துல ஒரு டென்ஷனை பார்த்தேன். ஐ see. இந்த பிரின்ஸோட நெகட்டிவ் எல்லாம் என்கிட்ட தான் சார் இருக்கு. அப்படின்னா இந்த போட்டோ பிரின்ஸ் எங்கிட்ட இருக்கட்டும், நீங்க இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுங்க. இது சம்பந்தமா நானும் விசாரிக்கிறேன். மர்டர் கேஸ்ல பெரிய விஐபிக்களை பத்தி விசாரிக்கும் போது எடுத்தோம் கவுத்தோம்னு இருக்கப்படாது. உங்களுக்கு தெரியாதது இல்ல, சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட நானும் நாசுக்கா விசாரிக்கிறேன். ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார். ஹலோ பிரகாஷ் சார். வாங்க சீனு. அரே குட் ஷாட் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பரவாயில்லையே சார், இவ்வளவு பிஸி ஷெட்யூல் இருந்தும் ஸ்னூக்கர் ஆடுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குது. எப்போது கிடைக்கும், நமக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேண்டாமா? கண்டிப்பா தேவைதான் சார். அப்புறம் ஏதோ வர சொன்னீங்களே, என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? எப்பவும் கேஸ் பத்தியே பேசுறோமே, உங்க ஃபேமிலி பத்தி பேச வேண்டாமா? எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன் சார். அடக்கமான மனைவி, சொல் பேச்சு கேட்கிற பையன். இப்பதான் மருமக வீட்டுக்கு வந்திருக்கா. அது சரி, உங்க சம்பந்தி அம்மாவை ரொம்ப நாளா தெரியும்ல? தெரியுமே. ஆர்கேக்கும் அவங்களுக்கும் நல்ல டேர்ம்ஸ் தானே? நல்ல டேர்ம்ஸா சார்? மாமியார் மருமக ரிலேஷன்ஷிப்னா அப்படி இருக்கணும் சார். ஆர்கே தன்னுடைய பிசினஸ் ஃபேக்டரி எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு ஹாயா ரிலாக்ஸ்டா இருக்காரு. அப்படின்னா அவங்களுக்கு பண பிரச்சனை எதுவும் இல்ல? பண பிரச்சனையா அவங்களுக்கா? நோ சார், நோ சான்ஸ். ஆமா, இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? நோ, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. திவ்யா கொலை கேஸ் சம்பந்தமா நாங்க ஒரு கந்து வெட்டிக்காரனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆள் கூட அபிராமி பேசிட்டு இருந்திருக்காங்க. கடன் வாங்கி அவங்க எதுவும் சிக்கல்ல இருக்காங்களோன்னு கேட்டேன்.